ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, அனைத்து வளங்களும் உன்னை சேரும் காலம் வந்து விட்டது. வாழ்வில் உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும். நீ நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும், நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள். உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக. பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகிறாய், அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக. அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அவற்றைத்தான் நான் உனக்கு செய்கின்றேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டு இருக்கிறாய் என்று. உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று போராடுகிறாய். தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ பயப்படாதே. நிச்சயம் நீ நன்றாக இருப்பாய். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா. எல்லோருக்குமே வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும். அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதற்காக நீ பதற்றப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய். குழந்தையே, எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? நான் உன்னோடு தான் நடந்து கொண்டு வருகிறேன். எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே என் கடமை. அதனால் நீ கலங்காதே. நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விடமாட்டேன். நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது மிக விரைவில் என் ஆசிர்வாதத்தோடு உன்னிடம் வரும். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு இருப்பாய் என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.